இந்த கொஸ்டினை பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் கேட்டிருக்காங்க. வட்டி விகிதத்தை குறைக்கும். சரிங்களா? அரசின் பத்திரங்களை விற்பனை செய்வதை விட அல்லது வங்கியில் இருப்பு தொகுத்தை அதிகரிப்பது இதெல்லாம் கேட்டிங்கன்னா மலிவு பணக் கொள்கை கிடையாது. சரிங்களா? வட்டி விகிதத்தை குறைப்பது என்பதுதான் கேட்டிங்கன்னா மலிவு பணக் கொள்கை முக்கிய நோக்கம். 12th எக்கனாமிக் புக்கில் அப்படியே இருக்குது. இந்த வாரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க. விரிவாக்க பணக்கொள்கை அல்லது சுருக்க பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கையாகும். சரிங்களா? இதில் பணவியல் அதிகார அமைப்பான மைய வங்கி அதன் கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகிறது. நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதத்தில் எத்தான் கேட்டிருந்தாங்க. வட்டி விகிதம் குறைவு வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் ஏற்படுத்துவது விரிவாக்க பணக்கொள்கையாகும். சரிங்களா? இந்த வரி தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? குறைவான வட்டி விகிதம் கொண்டு தான் இந்த சீப் மணி பாலிசின்னு சொல்லக்கூடியது ஏற்படுத்த வேண்டியது யார் செய்வான்னு கேட்டீங்க அப்படின்னா மைய வங்கி செய்யக்கூடியது. வழக்கத்தை விட வேகமான சில பண அளிப்பை செய்யக்கூடியதாக இருக்குது.